ஒரு சின்ன கடை தான் ஆக்சுவலாக. நான் நல்லா ரிவ்யூ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அட்ரஸ் சொன்னாங்க. இது எல்லாமே வந்து சூப்பர். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த 7 ஐலாண்ட் ஹாப்பிங்கில் வந்து அதுவும் இன்க்ளூடட் அப்படின்னு. டூரும் புக் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் இங்கே வரதா இருந்தாலும் பெருசாக பிளான் பண்ண வேண்டிய தேவையில்லை. அங்கேருந்தே எதுவும் புக் பண்ணாங்க. தாய்லாண்ட்லேயே நான் சொன்ன மாதிரி, தாய்லாண்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி எதுவும் புக் பண்ண வேண்டிய தேவையில்லை. இங்கேருந்தே டேரெக்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். பட் வந்து 300 ஸ்டெப் வந்து ஸ்டீப்பாக இருந்தாலும் இல்லைன்னாலும் கஷ்டமான ஒரு கிளைம்பாக தான் இருக்கும். ஏன்னா அந்த வியூவை என்ஜாய் பண்ணுற நிலைமையில நம்மளும் இருக்க மாட்டோம். இதுதான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு வாட்டர்ஃபால் லங்காவிலே. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னு. அதனால தான் இங்கே கிளம்பி வந்தோம். என்னென்ன நிறைய குரங்கு இருக்கும். சாப்பாடு கிப்பாடெலாம் போட்டுறாங்க. உங்களை சுற்றியே நிற்கும். அதுக்கப்புறம் சாப்பாடு முடிஞ்சோடனே உங்களை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னாங்க. நம்ம எதுவும் ரிஸ்க்கெல்லாம் எடுக்கலை. ஆனால் வந்து வெளிநாட்டில் வந்து ஒரு ஃபால்ஸில் முங்கி செத்து போனாங்கிற பேர் நமக்கு வேணாம் அப்படின்னு. ஹலோ பீப்புள், இன்னொரு வீடியோவோட உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம லங்காவியில் போய் பைக் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம பைக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு போன 7 வெல் வாட்டர் ஃபாலை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பைக் ரெண்டல்ஸ் எடுக்க போகிறோம். வழக்கம் போல் வந்து தாய்லாண்டில் இருந்த மாதிரி செட்டப் இங்கே நிறைய லேக்ஸில் ஒரு 4-5 நம்ம இருக்கிற இடத்துல ஒரு 4-5 பைக் ரெண்டல்ஸ் இருக்குது. அது எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை, என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ ஸோ நம்ம வந்து நல்ல ரிவ்யூ எல்லாம் பார்த்து, இங்கே வந்து 1-2 கடைகள் இருந்துச்சு. அப்புறம் நல்ல ரிவ்யூ எல்லாம் பார்த்து இந்த கடைக்கு போகிறோம். ஒரு சின்ன கடை தான் ஆக்சுவலாக. நான் நல்லா ரிவ்யூ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அட்ரஸ் சொன்னாங்க. ஸோ நம்ம இப்போ இருக்கிறது எங்கன்னா ரூட் அண்ட் ரைட் அப்படிங்கிற ஒரு டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாய்லாந்து போகும்போது இந்த மாதிரி டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருந்துச்சு. அங்கே இருந்தால் நம்ம வந்து பைக்கு டூர்லாம் வந்து நம்ம புக் பண்ணோம். அதே மாதிரி நம்ம இப்போ இங்கே வந்திருக்கிறது தான் ரூட் அண்ட் ரைட் அப்படிங்கிற இடம். நல்லா கூகுள் ரிவ்யூ இருந்துச்சு. அதை பார்த்து தான் நம்ம இங்கே வந்தோம். இங்கே தான் வந்து நம்ம வந்து பைக்கும் எடுக்கிறோம். ப்ளஸ் வந்து இவங்க நிறைய பேக்கேஜ் வச்சுருக்காங்க. அகைன் இதுவும் வந்து தாய்லாந்து மாதிரியே நிறைய பேக்கேஜஸ் வச்சுருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லங்காவியில் வந்து ஜெட்ஸ்கி தான் வந்து ஜெட்ஸ்கி ஐலாண்ட் ஹாப்பிங் வந்து ரொம்ப ஃபேமஸ் போல். ஒரு 7 ஐலாண்டில் ஸ்டாப் பண்ணுவாங்களாம். ஸ்டாப் பண்ணி நிறைய விஷயங்கள் காமிச்சு கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா கிளிம் ஜியோ ஃபாரஸ்ட்னு ஒன்று இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேங்க்ரோவ்ஸ் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஜியோ ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இங்கே தான் பெஸ்ட்டாக இருக்குமாம். ஸோ அது வந்து நம்ம வந்து தனியாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். அது ஒரு சஃபாரியால் தனியாக ஒரு போட்டில் போகலாம் அப்படின்னு. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த 7 ஐலாண்ட் டூரில் வந்து ஐலாண்ட் ஹாப்பிங்கில் வந்து அதுவும் இன்க்ளூடட் அப்படின்னு. அதனால வந்து நம்ம நினச்சோம் சரி அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இதிலே பண்ணலாமே அப்படின்னு. இதுதான் வந்து அவங்களோட ப்ரைஸ் ஆக்சுவலாக. ஸோ சொல்ல போனால் வந்து இந்த சில்வருங்கிறது 700 ரிங்கெட்டு, அப்புறம் ரூபிங்கிறது வந்து 800 ரிங்கெட். இதான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி பேசியிருக்கோம். அவங்க கொஞ்சம் பார்கெயின் பண்ணோம், கொஞ்சம் பெஸ்ட் ப்ரைஸில் அவங்க கொடுத்தாங்க பைக்கும் சேர்த்து எடுக்கிறதுனால. ஆக்சுவலாக நமக்கு வந்து எவ்வளோ ரூபாய் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத் ஆனதால் இப்போ வந்து ப்ரைஸஸ் அதிகமாக. யூஸ்வலாக வந்து 30 ரிங்கெட். பிரதர், இன்னும் யூஸ்வலி த ப்ரைஸ் இஸ் 30 ரிங்கெட், ரைட்? ஃபார் த பைக். அதான் அவர் சொன்ன மாதிரி இப்போ வந்து 50 ரிங்கெட் அந்த மாதிரி இருக்குமா. இப்போ வந்து நம்ம வந்து 2 பைக்கு 3 நாள் எடுக்கிறதுனால அவர் வந்து அது பக்ரீத். ஸோ பக்ரீத் இருக்கிறதுனால வந்து ஓகே. ஸோ அதனால வந்து ப்ரைஸஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டே சொன்னாங்க. ஸோ இவர் தான் வந்து மிஸ்டர் அலி. ஸோ இவர் தான் வந்து இதோட ஓனர். இவருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து 5 ஷாப் இருக்காங்க இங்கே. ஸோ அவர்கிட்ட தான் நம்ம எடுக்கிறோம். நீங்கள் வந்து லங்காவி வந்தாலும் தனியாக வந்து பிளான் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் இங்கே வரலாம். கூகுள் ரிவ்யூ ஒரு தடவை பார்த்துக்கோங்க, ரூட் அண்ட் ரைட். அதை பார்த்தா நம்மளும் வந்தோம். இது எல்லாமே வந்து சூப்பர். ஸோ அவருக்கு வந்து இந்த ஷாப்லேருந்து வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாரு. நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரி பாகிஸ்தானில் உள்ளவர் தான் நம்மளோட ஆள். இதுலேருந்து நம்ம வந்து எல்லாத்தையும் புக் பண்ணிட்டு போகிறோம். இப்போ ஸோ அந்த எல்லாம் முடிச்ச பிறகு இப்படி ஒரு பில்லும் கொடுத்தாங்க. அந்த பில்லை பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பைக்கை வந்து ஒரு வழியாக பைக்கும் எடுத்து டூரும் புக் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் இங்கே வரதா இருந்தாலும் பெருசாக பிளான் பண்ண வேண்டிய தேவையில்லை. அங்கேருந்தே எதுவும் புக் பண்ணாங்க. தாய்லாண்ட்லேயே நான் சொன்ன மாதிரி, தாய்லாண்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி எதுவும் புக் பண்ண வேண்டிய தேவையில்லை. இங்கேருந்தே டேரெக்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம தான் பெட்ரோல் போடணுமா, அதனால் நேராக வந்து கவுண்டரில் காசை கொடுத்துட்டு நம்மளே வந்து பெட்ரோல் போட்டுட்ருக்கோம். இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண லஞ்ச். 5 மணிக்கு லஞ்ச் சாப்பிட்றோம். இப்படி தான் நம்ம வந்து கேரளேருந்து கிளம்பி லங்காவி வந்து சேர்ந்து அப்புறம் பைக்கும் ரெண்டுக்கு எடுத்தோம். ப்ளஸ் வந்து லங்காவியில் வந்து எங்கே போய் பைக் எடுக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பைக் எடுக்கிறத பற்றி பேசும்போது ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். டெபாசிட்டாக வந்து 50 ரிங்கெட் கட்ட சொன்னாங்க.
50 ரிங்கெட்டுங்கிறது ரொம்ப கம்மி கம்பேரிட்லி. ஏன்னா தாய்லாண்ட்லலாம் போகும்போது வந்து 3000 தாய் பாத் கட்ட சொன்னாங்க. அது வந்து ரொம்ப அதிகம். இங்கே வந்து 50 ரிங்கெட் தான் கட்ட சொன்னாங்க. ஸோ நீங்களும் ஞாபகம் வச்சுங்க, அதுக்கு மேலே கேட்டாங்கன்னா கட்டாதுங்க. 50 ரிங்கெட் தான் வந்து கரெக்டான அமௌண்ட்டு. நம்ம சொன்ன மாதிரி முடிஞ்சால் அந்த ரூட் அண்ட் ரைடு அப்படிங்கிற பைக் ரெண்டலில் போய் கூட நீங்கள் எடுக்கலாம், பெட்டர். லங்காவில் ஃபஸ்ட்டு நம்ம வந்த இடம் என்னென்னா டெலகா டுஜு அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால். இதுக்கு வந்து இங்கிலீஷ் மீனிங் என்னென்னா 7 வெல்ஸ் அப்படின்னு. இதுக்கு எப்படி இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து முன்னாடி வந்து ஒரு லெஜெண்ட்னா அவங்களே உண்டாக்குன கதை என்னென்னா, இங்கே வந்து ஃபேரிஸ் எல்லாம் வந்து குளிப்பாங்க அப்படின்னு, ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து குளிப்பாங்க அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கிளைம்பு. 7 ஸ்டெப்பில் வந்து தண்ணி வாட்டர் பூல் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்குமாம். இதில் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம குளிச்சிக்கலாம் போல் ஸ்டாப் பண்ணி. ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால், அதாவது தண்ணி வர இடத்துக்கு வந்து 300 படி ஏறி போகணும். லாஸ்ட்டுக்கு வந்து 600 படி ஏறி போகணுமா. ஆல்மோஸ்ட் 1 hour ஆகும். ரொம்ப கஷ்டமான கிளைம்பு போல். நம்ம வந்து கீழே இருக்கிறதுலே போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு தான் வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து ஏறிட்டு இருக்கோம். படி வந்து அந்த அளவு ஸ்டீப்பாக இல்லை, பட் வந்து 300 ஸ்டெப் வந்து ஸ்டீப்பாக இருந்தாலும் இல்லைன்னாலும் கஷ்டமான ஒரு கிளைம்பாக தான் இருக்கும். ஸோ நமக்கு இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 6:30 PM. ஸோ 7:30க்குள்ளெல்லாம் அது க்ளோஸ் ஆயிரும். ஸோ குளிக்க முடியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேர்லாம் குளிச்சுட்டுலாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஏறுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் வந்து அந்த கிளைம்பு. இந்த மாதிரி தான் படி போகுது. ஆல்ரெடி ஒரு 20-30 படி தான் ஏறிருப்போம். அதுக்கு முன்னாடி நாக்கெல்லாம் தள்ளுது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு வர வழி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம லங்காவி ஏர்போர்ட்டில் இருந்தோ இல்லை பண்டாய் செம்பாங்கிற பீச்சில் இருந்தோ இங்கே வரதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 35 minutes ஆச்சு. வர வழியும் வந்து ரொம்ப க்ரீனாக, ரொம்ப காட்டுக்குள்ளெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாட்டர் ஃபாலை பார்க்க முடியுமான்னு தெரில, ஆனால் இதில் வந்து போட்டிருக்கு. இந்த வருங்க level 3ல் வந்து ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது, ஏர் டெர்ஜன் டெலகா 7 வெல்ஸ் வாட்டர் ஃபால். அதுக்கப்புறம் மேலே ஏறினோன்னா அந்த ஜம்பட்டான் அப்படிங்கிற ஒரு பிரிட்ஜ் ஏதோ இருக்குது போல். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து க்ரீன் லகூன் வாட்டர் ஃபால். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ப்ளூ லகூன் வாட்டர் ஃபால். அதுக்கும் மேலே ஏறினோன்னா level 7ல் குனுங் மச்சின்காங் அப்படிங்கிற ஒரு மவுண்டன் இருக்குது. சாங் அது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல கரெக்டாக. ஸோ அது வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைக் வாடகை எடுத்த இடத்துல சொன்னாங்க. ஆனால் அது வரைக்கும் நம்மளால் ஏற முடியாது. ஏன்னா அந்த வியூவை என்ஜாய் பண்ணுற நிலைமையில நம்மளும் இருக்க மாட்டோம். ஏன்னா ஆல்ரெடி இதுக்கே முக்கி நாக்கெல்லாம் தள்ளி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறணும். இன்னும் பக்கத்தில் ஃபால்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு அறிகுறியே இல்லை. இன்னும் எவ்வளோ தூரம் ஏறணும்னு தெரில. நம்ம இப்போது முக்கி மோதி level 3ல் இருக்கோம். level 3 வந்து ஏர் டெலகா துஜு வாட்டர் ஃபால். இது வந்து ஒரு வாட்டர் ஃபால். ஸோ இது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுதான் வந்து ஐலாண்டில் இருக்கிறதுலே ரொம்ப அழகான வாட்டர் ஃபாலும். இன்னொரு வாட்டர் ஃபால் இருக்குது, டெமரூன் வாட்டர் ஃபால் அப்படின்னு. அதுவும் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு போகலான்னு ஃபஸ்ட்டு யோசிச்சிருந்தோம். அப்புறம் வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் லஞ்ச் சாப்பிட போகும்போது அங்கே உள்ள அவர் சொன்னார், ரெஸ்டாரண்ட்காரர் சொன்னார், இதுதான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு வாட்டர் ஃபால் லங்காவிலே, கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னு. அதனால தான் இங்கே கிளம்பி வந்தோம். இது வந்து லங்காவி ஸ்கை கேப், அது அந்த ரோப் கார் போகிற அந்த வழியை தாண்டி தான் இங்கே வந்தோம். அங்கேருந்து இங்கே வந்து ஒரு 3 kilometers தான் தூரம். ஆக்சுவலாக சொல்லணும்னா பக்ரீத் ஆனதுனால நினைக்கிறேன் இங்கே யாருமே இல்லை. இந்த வாட்டர் ஃபால்லையும் சரி, நம்ம வர்ற ரோடும் வந்து ரொம்ப எம்டியாக இருந்துச்சு. ஸோ தண்டாஸுக்கு இங்கே வந்து தண்டாஸ் இருக்குது. தண்டாஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் ரூம். மலாயில் வந்து தண்டாஸ் அப்படின்னா ரெஸ்ட் ரூம். ஸோ அங்கங்கே ரெஸ்ட் ரூம்கள் இருக்குது, தண்ணியும் குடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக இங்கே வந்து எல்லா வாட்டர் ஃபால்லையும் குளிக்கலாம், அது ஒரு சூப்பர் விஷயம். ஸோ முடிஞ்சால் நம்ம நேராக அங்கே கரெக்டாக இருந்துச்சுன்னா அங்கே போய் லைட்டாக குளிச்சுட்டு வரலாம். நம்ம காட்டுக்குள்ளே போய்ட்டுருக்கோம், ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போய்ட்டுருக்கோம். இங்கே வந்து நமக்கு ஃபால்ஸ் சவுண்டு வந்து கேட்குது, ஆனால் ரொம்ப தூரத்தில் கேட்குற மாதிரி இருக்குது. எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரில. இங்கே வந்து ஆக்சுவலாக இந்த ஃபால்ஸுக்கு வந்து இப்போது level 3ல் இருக்கிற ஃபால்ஸுக்கு கொஞ்சம் தூரம் இறங்க வேண்டியிருக்கு. இதில் என்ன தலைவலின்னா, இறங்கிட்டு திரும்பவும் நம்ம இதில் ஏறணும். ஏறி தான் வந்து level 5 வரைக்கும் போகணும். ஏன்னா level 7 வரைக்கும்லாம் நம்மளால் போக முடியாது. level 5 வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் இருந்து இறங்கிட்டு திரும்ப ஏறதுக்கு முன்னாடி 7:30 ஆயிரம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் மூடிட்டு போயிடுவாங்க. ஸோ level 3லேயாவது கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்ம கூட வந்து குரூப்பு வந்து தனியாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு மெதுவாக வராங்க. நம்ம ஆல்ரெடி லேட் ஆனதுனால ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கேன். தனியாக போகும்போது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சோலோ ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது. இவங்க அங்கெல்லாம் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு மெதுவாக தான் வருவாங்க. இங்கே பாருங்க, குரங்கெல்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுறாங்க அப்படின்னு போர்டெலாம் போட்டிருக்கு. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து லங்காவி போகிறேன்னு அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க. ஏன்னா நிறைய குரங்கு இருக்கும், சாப்பாடு கீப்பாடுலாம் போட்டுறாங்க, உங்களை சுற்றியே நிற்கும், அதுக்கப்புறம் சாப்பாடு முடிஞ்சோடனே உங்களை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் வர வழியிலே நம்ம வந்து நிறைய குரங்கை பார்த்தோம். பரவாயில்ல, நம்ம இங்கேருந்து ஆக்சுவலாக நம்மளால் வாட்டர் ஃபால்ஸை பார்க்க முடியுது. இப்போ இதுதான் வாட்டர் ஃபால்ஸ் போல்.
நம்ம ஏரியா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்குது, பெரிய விசேஷமான வாட்டர் ஃபாலான்னு தெரில. இது ஒரு 4-5 பேர் இருக்காங்க. நல்ல கிளியரான தண்ணி, பட் வந்து குளிக்கிற மாதிரிலாம் இல்லை, கொஞ்சோண்டு தான் தண்ணி இருக்குது. நம்ம கால் முட்டி வரைக்கும் தான் இருக்குது தண்ணி. ஏன்னா ஆட்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே வரதா இருந்தால் நம்ம வந்து செப்டம்பர், அக்டோபர், அதாவது மன்சூன் முடிஞ்ச பிறகு வரதான் கரெக்டான டைம் போல். அந்த டைமில் நிறைய தண்ணி இருக்குமா, நம்ம வந்து குளிக்கலாம் முடியுமா? நமக்கு வந்து இப்போ ஆக்சுவலாக குளிக்கலாம், இது வந்து ஆல்மோஸ்ட் இடுப்பளவு இருக்கும். ஆனால் நம்ம இறங்க போகிறோமான்னு தெரியல, ஆல்ரெடி லேட்டாக இருக்கிறதுனால. நம்ம கூட வந்த குரூப் வேறு பெரிய இன்ட்ரெஸ்டடாக நம்ம தூரத்துலேருந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு. அதனால் நம்ம இறங்க போகிறோமான்னு தெரியல. அடுத்து நம்ம தண்ணியில் இறங்குறோம். மலேசியாவில் வந்து நம்ம ஃபால்ஸில் குளிக்கல அப்படின்னு வேண்டாம், அதனால் நம்ம தண்ணியில் இந்த மாதிரி இடுப்பளவு தண்ணி இருக்குது. இந்த இடத்துல போனோம்னா ரொம்ப ஆழமாக இருக்கும் போல, நல்லா டார்க்காக இருக்குது. நம்ம எதுவும் ரிஸ்க்கெல்லாம் எடுக்கல. ஆனால் வந்து வெளிநாட்டில் வந்து ஒரு ஃபால்ஸில் முங்கி செத்து போனாங்கிற பேர் நமக்கு வேணாம் அப்படின்னு. இங்கே வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது, நிறைய மீன்கள்லாம் கூட பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மீன்லாம் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல குளிரான தண்ணி. பர்டிகுலர்லி யாருமே இல்லை, அதனால் வந்து இந்த ஃபால்ஸ் நம்ம மட்டும்தான் இருந்து குளிச்சுட்டு வந்தோம். மற்ற 1-2 பேர் இருந்தாங்க, நம்ம வரும்போது ஃபோட்டோ மட்டும் எடுத்து கிளம்பிட்டாங்க. நம்ம வந்து லைட்டாக ஜாலியாக முங்கியெல்லாம் குளிச்சுட்டு வந்தோம். சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. நம்ம முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி லெவல் 3ல் இறங்குனது பெரிய விஷயம் இல்லை. அங்கேருந்து திரும்ப ஏறி நார்மல் லெவல் வர்றதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நடந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி கொஞ்சம் இருட்டாயிருச்சு. ஸோ லெவல் 5க்கும் போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பின்னால் நம்ம கூட வர குரூப்பெல்லாம் வந்து நம்மளை கழுவி ஊற்றிட்டுருக்காங்க அங்கே போகிறதுக்கு. வந்து லெவல் 5 நோக்கி ஏறணும். ஆனால் வந்து இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது ஆக்சுவலாக. லெவல் 4ல் வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது, லெவல் 5ல் வந்து ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. பட் லெவல் 4க்கு ஏறுறதுக்கு முக்குது ஆக்சுவலாக, ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. முடிஞ்ச அளவு முக்கி பார்த்தோம், நடக்கலை. 7 காலம் ஆயிடுச்சு, நல்லா இருட்டிருச்சு. ஒரு பயம் இல்லை, காட்டிலேருந்து பயங்கர சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், பயங்கரமாக சவுண்டு கேட்டே இருக்குது. அடர்ந்த காடு, இருட்டான இடம், ஆளே இல்லை. கொஞ்சம் நேரத்துக்கு இவ்வளோத்துக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இறங்குறோம். அங்கங்கே இந்த மாதிரி உட்கார்ற இடம் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பகல்லே வந்தீங்கன்னா உட்காந்து மெதுவாக ஏறலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து அந்த லெவல் 3ல் இருக்கிற வாட்டர் ஃபாலே செம்மையாக இருந்துச்சு. ஸோ மேலே வரைக்கும் ஏற முடியாது பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அங்கேயே ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் மேலே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறணும். பட் நடக்கலை. ஏன்னா வந்து யாருமே இங்கே இல்லை. லாஸ்ட்டாக வந்து ஒரு குரூப்கிட்ட கேட்டோம், அப்போ அவங்களும் சொன்னாங்க யாருமே அங்கே இல்லை அப்படின்னு. சரி, நம்ம அங்கே போனதுக்கப்புறம் இருட்டிருச்சுன்னா திரும்ப வரதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டுருவோம். ஆனால் வந்து இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் சொன்னாங்க இது ரொம்ப அழகாக இருக்கும்னு. ஸோ நீங்கள் வந்து லங்காவி வந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்மளால் பார்க்க முடியல, ஆனால் நீங்கள் போனீங்கன்னா மேலே வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாமினா இருந்துச்சுன்னா. ஏன்னா வந்து அவங்க 600 ஸ்டெப்ஸ்ன்னு சொன்னாங்க. இட் டசன்ட் லுக் லைக் 600 ஸ்டெப்ஸு. ஆல்ரெடி ஒரு 700-800 ஸ்டெப்பு தாண்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஆனப்புறம் நம்ம லெவல் 4 போகல. ஸோ இது ஒரு பெரிய ஹார்டான ட்ரெக்கு. அட்லீஸ்ட் வந்து அவங்களே போட்டிருந்தாங்க கீழே 1 hour கிட்ட ஆகும் அப்படின்னு மேலே வரைக்கும் போகிறது. 1 hour படியில் ஏறணும்னா நின்று ஏறது கண்டிப்பாக ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரமாக தான் ஆகும். நம்ம ஒரு 1/2 மணி நேரம் தான் ஏறிருப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் 30% தான் ஏறிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து கிளைம்பு முடிஞ்சு கீழே இறங்கி வந்தோம். இறங்கி வர்றதுக்கே காலெலாம் வலிக்குது. ஆக்சுவலாக காலெலாம் நடுங்குது, அந்த அளவுக்கு பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு மேலேருந்து கீழே இறங்கி வர்றதுக்கு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அகைன் முடிஞ்சால் வந்து மேலே வரைக்கும் போய்ட்டு வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும்னு ஆட்கள் சொன்னாங்க. நம்ம வந்து கூகுள் பண்ணி நம்மளும் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ கடைசியில் வந்து கூகுள் பண்ணி நம்மளோட எடுத்த ஃபோட்டோஸ் போடுறேன். இப்படி தான் நம்மளோட ஃபஸ்ட் டே இன் லங்காவி இருந்துச்சு. பெருசாக எதுவும் பண்ணல. ஆனால் அந்த வாட்டர் ஃபால்ஸ் நம்ம குளித்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான், நல்ல குளிராக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் முடிஞ்சால் வந்து மேலே வரைக்கும் போக முடிஞ்சுன்னா போயிட்டு வாங்க. நம்ம இது முடிச்சுட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு இன்னும் டிசைட் பண்ணல. எங்கேயாவது ஒரு பீச் ஷாக்கில் போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து டைம் 7:30. ஆனால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 7:30 நம்ம ஊரில் எப்படியா இருக்கும், அந்த அளவுக்கு வெளிச்சமாக தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு 30 minutes ஆகும் பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு போகிறதுக்கு. அங்கே போய் கொஞ்சம் நேரம் ஏதாவது சாப்பிட்டுட்டு திரும்ப ரூமில் போய் ரெஸ்ட் எடுப்போம். இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை. அஜய், ஓவர் அண்ட் அவுட்.